இந்த செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த செய்தியை நான் சொன்னதுக்கு அப்புறம் இந்த கமெண்ட் எல்லாம் வந்து அதான் சரி, இந்த அம்மா அவனை போட்டு தள்ளனதே சரி, அப்படித்தான் போடணும், எல்லாம் வாழவே தகுதி இல்லாத அப்படின்னு என்ன காரணம் இருந்தாலும் இந்த கொலையை நியாயப்படுத்துற மாதிரியான கமெண்ட் எல்லாம் தயவு செய்து பண்ணாதே. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஏன்னா எது எப்படியோ கொலையை நியாயப்படுத்த முடியும். அப்படியே காரணங்களை வச்சு கொலையை நியாயப்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா இந்த உலகம் முழுக்க புனக்குவியல் அதிகமாக. சரி, இப்ப இந்த சம்பவத்துக்குள்ள போயிடலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பக்கத்துல குப்பம் அப்படின்ற பகுதியை சேர்ந்தவங்க தான் குமார் மற்றும் ரம்யா தம்பதியினர். இவங்களுக்கு 3 பிள்ளை இருக்கு. குமார்ன்றவர் வந்து அதிகமா குடிப்பழக்கம் இருக்கிறதுனால தினமும் குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ணி இருந்திருக்காப்ல. அதாவது ரம்யாவை டார்ச்சர் பண்ணி இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம ரம்யா என்ன பண்ணிடுறாங்க, கணவர் குமாரை வெட்டி கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்களே சரணடைஞ்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே நிறைய பேர் ஃபயர் விடுவீங்க. அந்த அம்மா நீங்க ஃபயர் விட்டுட்டு போவீங்க. இப்ப பாதிக்கப்படுறது யாரு? அந்த அம்மாவுக்கு இருக்கிற 3 பிள்ளைய. அதாவது அப்பா செத்து போயிட்டாரு, அம்மா ஜெயில இருக்கு. இப்ப அந்த பிள்ளைகளோட டிராமா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. அந்த அம்மா எப்ப வெளியில வருவாங்கன்னு தெரியாது. அந்த 3 பிள்ளைகளும் அம்மா அப்பா பாசம் இல்லாம வளரும். சரி, அப்பையும் குடிச்சிட்டு வரேன், அப்பனோட பாசமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அம்மாவோட பாசமும் கிடைக்காம போச்சு. தினமும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பொண்டாட்டியோட பிரச்சனை பண்றவனோட எந்த பொம்பளையும் வாழ முடியாது. ஆனா அதுக்காக அவனை வெட்டி போட்டோம்னா இந்த அம்மா அந்த 3 பிள்ளைகளை எப்படி பாத்துக்கிறது அப்படின்றத கொஞ்சமாவது யோசிச்சிருந்தாங்க. செருப்பால் அடிச்சு துரத்தி விட்டு இந்த அம்மா 3 பிள்ளைகளை வச்சுட்டு அது வாழ்ந்துருந்தது. அவசரப்பட்டாங்க. ஆனா இப்ப இந்த 3 பிள்ளைகளோட நிலைமை தான் கேள்விக்குறி.